ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரமபிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனே நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நமக்கு இந்த அருமையான காலை வேளையிலே அவரை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக எல்லா வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே. ஹalleluya இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? நம்மை உயிரோடு வைத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம துதிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நம்மை அருமையாக இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் நம்மை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவரை துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக தேவன் நினைக்கிறோம். ஸ்துதிக்கலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாளிலே தேவன் நமக்காக நம்மையும் அந்த கொண்டாட்டத்தில் ஒரு பங்காய் வைத்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா? ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹோசன்னா 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 in the highest. ஹோசன்னா 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 in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. We exalt the Lord our God. Hosanna in the highest. Jesus, 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 Jesus is the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. We exalted our Lord our God. Jesus is the King of Kings. Glory, 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 glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. We exalted our Lord our God. Glory to the King of Kings. ஆண்டவரே, நீங்கள் 2000 வருஷம் ஆண்டவரே ராஜாவாகிய நீங்கள் வந்தீர். ஆம் ஆண்டவரே, தீர்க்க தரிசனை நிறைவேற்றும்படியாக நீங்கள் இந்த உலகத்தில் நீர் வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே.
அந்த நாளை ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரை தொடர்பாக கொண்டு வாங்கப்பா. நீங்கள் தாமே இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் வெறுமையை திரும்பி போகாதபடிக்கு புது உற்சாகத்தோடு பலத்தோடு செல்லும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்தார் இல்லைங்களா? தேவன் நமக்காக உயிரை கொடுத்து நாம் அவரை என்ன பண்ண முடியாக ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு நம்மை காத்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை எத்தனையோ மக்கள் மத்தியிலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை வழி நடத்தி தேர்ந்தெடுத்து நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டாக வரல. யாராச்சும் ஆக்சிடெண்ட்டாக வந்திருக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னவென்றால் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கும்படியாக தான். அதனால தான் தேவன் இன்றைக்கு உலகமெங்கும் என்னன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாம் சண்டே, குறித்தோள் ஞாயிறு என்று. ஆமாம், எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்களும் கையில் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் என்னத்துக்கு அப்புறம்னு. வியூலா கூட அவங்க இல்லை, அங்கே பாரு, இருந்தவங்களுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஹோசன்னா ஜெயமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். எல்லா கரங்களை தட்டி ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும்,
பாடுங்க பார்க்கலாம். ஓசன்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல பேச்சு கேட்குறீங்க. ஹல்லேலூயா. சரி, சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையும். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. உன்னை பேல கீழே வச்சிடலாம், கரங்களை தட்டி நம்ம பாடலாம். சரிங்களா? சேனையின் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே நம் அன்பருக்கு, அதை அறிந்து ஆக மகிழ்வோம், அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயம் கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், நீ கேட்டோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், நீ கேட்டோராய் விட்டுவிடேன். என்றுரைத்த எம்மை திருத்திடுவார், என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பனினார். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பனினார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம்,
சாத்தானின் சேனை நடுங்க. துதி சாற்றி நம்ம ஆர்ப்பரிப்போம். நம்ம பாடுறதும் நம்ம கை தட்டுறதும் நம்ம அல்லேலூயா என்று கோஷம் இடுகிறது என்ன ஆகணுமா? சாத்தான் நடுங்கணும் இல்லைங்களா? இல்லாட்டி அவன் என்ன பண்ணுவான்? உங்க மேல ஏறி உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன கொண்டு வருவான்? சொல்லுங்களேன், என்ன கொண்டு வருவான்னு? தூக்கத்தை கொண்டு வருவான். தூக்கம் போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சாத்தானை ஓட்டணும். சாத்தானை ஓட்டணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சத்தமாக நீங்க, ஆமா, சத்தமாக பாடணும், சத்தமாக கை தட்டணும், கோஷமிட வேண்டும். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதான் ரோட்ல போயிட்டு இருக்கிற பேய்கள் நடுங்கணும். நீங்களே பேய்களை கூட்டிட்டு வரக்கூடாது இல்லையா? அதனால எல்லாம் ஜோரா கரங்களை தட்டி தான் நம்ம பாட போறோம். சத்ருவின் கோட்டை தகர்ந்தடிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும் தானே? அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயாச்சும் நீங்க படிக்கலாம் தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே கரங்களை தட்டி துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய, ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கீபோர்டு இல்லை, அதனால உங்க சத்தம் தான் ஜாஸ்தி இருக்கணும். ஹல்லேலூயா. ಸರಿ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು యేసయ్య, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು యేసయ్ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ యేಸయ్ಯ, ಮಹಿಮೆ యేಸయ్ಯ, ಮಹಿಮೆ యేಸయ్ಯ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ యేಸయ్ಯ, ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ಮತ್ತೊಮ್ಮೆ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ యేಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ యేసయ్ಯ. ಸ್ತೋತ್ರ యేಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ యేಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ యేಸಯ್ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ యేಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ యేಸಯ್ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ, ಮಹಿಮೆ యేಸಯ್ಯ. ಯೇಸುವಿನ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನಮ್ಮಯ್ಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ
ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ ನಮ್ಮಯ್ಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸುವೆ ನಿನ್ನಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ ಸಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ ಸಯ್ಯ ಎಲ್ಲ ಜೊರೆಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಆರಾಧಿಕ ದೇವರನ್ನು ನೋಕಿ ಆಡವೇ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ 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 ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಎಲ್ಲ ಕರங்களை தட்டி தேவனை நோக்கி ஹalleluya ಸ್ತೋತ್ರಿக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ரிமஷிகரமா ஹalleluya ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಇರುವವನು ನೀನೇ ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವನು ನೀನೇ ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಇರುವವನು ನೀನೇ ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವನು ನೀನೇ Hallelujah, 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 hallelujah. ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಮತ್ತೊಮ್ಮೆ hallelujah, 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 hallelujah. ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ನಮ್ಮ ದೇವರು ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ನಮ್ಮ ದೇವರು ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ Hallelujah, hallelujah, hallelujah.
அப்படியெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று சில நிமிஷங்கள் தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஜோரா கெட்டியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்னையே ஹல்லேலூயா 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 ನನ್ನ இயேசுராஜா. மைக்கில் பாடாதீங்க, வேற அப்படியே பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி வஷிகரமதிரா. ஓ நன்றி இயேசுவே, துதிக்கிறவனு. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அவர் நாமமே அதோரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், சத்தமாக நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லலாமா? இயேசு நாமம், இயேசு
வாழ்கவே. ஓரி மகை இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி மஷிகரமன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நோக்கி பார்த்திருக்கிறார். நம்மை பார்த்ததுனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியங்கள் தேவன் நமக்காக சிலுவையிலே அறிந்திருக்கிறார். அதை தான் நம்ம இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். தேவன் நம்மை அருமையாக ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றி அவருக்குள்ளே அவரோடு இருக்கும்படியாக வழிகளை அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஏனென்றை உயர்த்தினீர் தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை.
திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பாதி அரியணை ஏற்றி அழகு பாதி நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்த தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்த தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்வும் எம்மாத்திரம் என் திட்டாசைகள் சிறியதென உம் திட்டமானவுடன் புரிந்து கொண்டேன் என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் சர்க்கார தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன் சர்க்கார தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்த தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் ஏமாத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஏன் உயர்த்தினார் என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எங்களுக்கு புரியல ஆனாலும் ஒன்று மாத்திரம் நிச்சயம் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவரோடு நித்திய நித்தியமாய் நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காக எல்லா வகைகளை தெரிந்து நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா ஹல்லேலூயா எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரோடு இருக்கும்படியாக அவரோடு வாழும்படியாக அவரோடு நித்திய நித்தியமாய் தேவனை துதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஹல்லேலூயா பாவிகளாய் இருந்த நம்மை துரோகிகளாய் இருந்த நம்மை தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லவா எல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா மனதின் ஆழத்தில் இருந்து சொல்லலாமா ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தே ஆடுகள் பின்னே அழைந்து திரியே அரியணை ஏற்றி
அழகு பாதி அரியணை ஏற்றி அழகு பாதி. ஆடுகள் பின்னே, இந்த உலகத்தின் பின்னே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு பின்னால நீ போகாதப்பா, நம்மளை மாத்திரம் ஏற்றி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். இந்த உலகத்துல நான் அவங்க சொல்லலாம், நீ ஒன்றுமுக்கும் உதவாத ஒரு பிள்ளை என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய அழகான கண்கள் நம்மேல் வந்தது. ஓரி வருஷம் எல்லாம் கரங்களை தட்டி, தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லவா, தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லவா. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான நாள் இந்த நாள் இன்று. அவர் நம்மை பார்த்த விதத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேவன் இந்த நாளில் நமக்கு அருமையாக அவர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளைகளாக மாற்றி நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கு ஏற்றதாக நம்ம என்னதான் செலுத்த முடியும்? அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் தான் நம்ம முடியும். கடைசியாக ஒரு விஷயம் நம் தேவனை நோக்கி எல்லாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சத்தமாக ஹல்லேலூயா 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 ஆமென். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெசந்தாஸ் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே,
அப்பா தேவனே கர்த்தாவே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே 3வது மாதத்தில் ஆண்டவரே கடைசி வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்ம நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே, எத்தனையோ பேர் ஆண்டவரே மண்ணோட மண்ணா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே உம்முடைய கிருபையால எங்களை ஆண்டவரே தேவனே கர்த்தாவே வாழ கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அப்பா இந்த இடத்துல வந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரை கொடுத்த ஸ்லாங்கத்துக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அப்பா யாருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாங் ஆண்டவரை எங்களுக்கு கிடைத்திருக்குது ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா தேவனே கர்த்தாவே. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்மை அறியாமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா பாதாளத்துக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா எங்களை தெரிந்த தேவனே அவங்களையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா இயேசுவே இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. எந்த வேதனையோடு ஆண்டவரே எந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா கலக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா மனுஷர் முகத்தை பார்க்குவாங்க ஆண்டவரே, நீங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்க இயேசப்பா. அப்பா அவங்க உள்ளத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க தேவனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துக்கு வந்தவங்க ஆண்டவரை வெறுமையா போகாதபடிக்கு தேவனே கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தோட ஆண்டவரே ஒரு கிருபையோடு ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஒரு விடுதலையோடு கடந்து போக முடியாது கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஓ ரிமாலா ரிகாலா ராபா ஷபாலா ரிகாலா ராபா ஓ ரேமேலே ரேகேலா ராஷா கோலா ராபாலா ரிகாலா ராபா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒரு குட்டி பரலோக போல இருக்குது இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே நாங்க கண்ட அந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அந்த பிரசன்னம் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அறிய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த பிரசன்னத்துல ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எல்லாரும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசுவே அந்த ஆராதனை செய்ய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க இயேசப்பா. அப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சபையில வந்து ஆராதிக்க முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற 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 தகப்பனே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே எங்களை எதற்காக நீங்க தெரிந்து கொண்டிர ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா அந்த காரியத்தை செய்து முடிக்க முடிய ஆண்டவரை நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா இந்த கூட்டத்தில் இருக்கிற மீதி நேரத்தில் ஆண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்ட ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நடத்து கொடுங்க ஆண்டவரை. பேசுகிற தாசன் ஆண்டவரை நீர் ஆண்டவரை தேவனை கர்த்தாவே மூடி மறுத்த ஆண்டவரை நீங்க பேசணும் இயேசப்பா நாங்க கேட்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க கொடுக்கிற ஒரு மன்னாவும் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மன்னாவா இருக்க முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை மீதி நேரத்தை ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்க சிறுகுன ஆண்டவரை நீங்க பெருகுன ஆண்டவரே. துதிகனா மகிமை உமக்கு ஒருவத்துக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமென். உட்காருவோம் உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது அது தேவனுடைய சுத்த கிருபை. Each and every day it is only by the grace of God that we are alive. வெளியில் போய் திரும்ப வர வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அது எப்படி பயங்கரமான நாட்களிலே நாம் இருக்கிறோம்.
பாம்பேயில் போன வாரம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் வந்து என்ன பண்ண அப்படி பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி புது சைக்கிளை வாங்கி சைக்கிள் வாங்கிட்டு சரின்ட்டு சைக்கிள் பண்ணலான்ட்டு சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 17 வயசு பையன் காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து அந்த பிஸ்னஸ்மேன் மேலே மோதி அவன் என்ன பண்ணிட்டா அப்படி அந்த இடத்துலையே. ஆமாம், நீண்ட நாள் வாழணும், பாடி ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் வாங்கிட்டு வந்தது அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிறது அது தேவனுடைய சுத்த கிருபை. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியாது? நாம் வாழ முடியாது. அவ்வளோ பெரிய கிருபை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இவ்வளோ நாட்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். 26ஆம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் 3 மாதம் நம்மை அருமையாக வழி நடத்தி வந்திருக்கிறார். 3 months அப்படின்னா 1 குவார்ட்டரா? என்ன பவிதா, கரெக்டா? தெரியலையா? ஒரு குவார்ட்டர். வருஷத்தில் எவ்வளோ குவார்ட்டர் இருக்குது? 4th quarter, 4 quarters இல்லைங்களா? இது வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர். அப்படின்னா இந்த வருஷத்தின் ஃபைனான்ஸ் இதில் பார்க்கும்போது இது ஒரு வருஷம் முடிஞ்சது. ஏப்ரல் வந்தால் ஒன்று நியூ குவார்ட்டர், தட் இஸ் த நியூ ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, புது வருஷம். வந்து ஏப்ரல் தான் நியூ இயராக இருந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க? ஜனவரியை மாட்டினாங்க. அதனால தான். ஆனாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் வந்து என்னென்ன விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க? நியூ இயர் இங்கே விஷ் பண்ணுறது தான். அது என்ன ஆயிற்று? அது ஃபூல்ஸ் டேவாக மாறிச்சு. ஏப்ரல் ஃபூல், அதனோட பின்னணி அதுதான். என்னென்னா ஏப்ரலில் என்ன பண்ணுவாங்க? நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ணுவாங்க. அது ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு தான் ஃபூல்ஸ் டேவாக அது மாறிச்சு. அது சரி. ஆனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஃபைனான்ஷியல் இயரை நம்ம முடித்து புது வருஷத்துக்குள்ள, அப்போ ஒரு வருஷம் ஒரு ஃபைனான்ஸ் இயரை நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அருமையாக வழி நடத்தி வந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லா ஃபைனான்ஸையும் பார்த்து புது ஃபைனான்ஸை ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு நமக்கு அவர் வழி நடத்த வைக்கிறார். அதான் யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் அவர் தான். ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುವ ದೇವರು ಅವರೊಬ್ಬರೇ. நம்ம எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள், இந்த வாரத்தில் 3 காரியங்கள் எப்பொழுதும் போல் இருக்கிற. நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன இருக்கும்? சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். நானே வாரம் சொல்லிகிட்டு இருந்தா ஃபாஸ்டிங் ப்ரேயர் 12ஆம் தேதி இல்லையா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், 12 மணிக்கு இருக்கும். அதை விட்டு அடுத்தது வெள்ளிக்கிழமை. ஆமாம், அதனால் வெள்ளிக்கிழமை சபையில் தான் இருக்கும். முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சிடலாம். 12 மணிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். சீக்கிரம் தொடங்கி சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று பிரயாசிக்கிறோம். நீங்கள் 11:45 வந்தீங்கன்னா கூட சந்தோஷம்தான். நாம் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிருவோம். அதனால் 11:45 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நான் யோசிக்கிறேன். நீங்கள் வந்துடுங்க. அடுத்ததாக நமக்கு வந்து புதன்கிழமை 1ஆம் தேதி, வெட்னஸ்டே இஸ் ஃபர்ஸ்ட். அதனால ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? ஏர்லி மார்னிங் சர்வீஸ் 5:30 மணிக்கு நமக்கு இருக்கும். 5:30 மணிக்கு. அதனால் நீங்கள் வெயில் காலம், குளிர்னாலாம் நீங்கள் இப்போ போத்திட்டெல்லாம் படுக்க முடியாது. அதனால் வெயில் காலங்கிறபடினால நீங்கள் என்ன பண்ணுங்க, நேரமே எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடுங்க. 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. 6:30 மணிக்கு நம்ம கரெக்டாக முடிச்சிருவோம். அப்புறமா நீங்கள் வேலைக்கெல்லாம் நீங்கள் போகலாம். வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே இருக்கிறபடினாலே
ஒரே ஆராதனை தான் இருக்கும், 9 மணிக்கு இருக்கும். அதனால 9 மணிக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க. ஒரே ಆರಾಧನೆ ಕಾಲೆಯಲ್ಲಿ ಇರಕಾದು. 9 ಗಂಟೆಗೆ ಶುಕ್ರವಾರ ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ತಾನೇ, ಹಬ್ಬ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದರೆ ಹಬ್ಬ, ನಮಗೆ ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಏನು ಹಬ್ಬ ಅಂತ ನೀವು ಆವತ್ತು ಬಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಭಾನುವಾರ ನಮಗೇನಿರುತ್ತೆ, ಈಸ್ಟರ್. கிறிஸ்மஸ்கிಂತ ದೊಡ್ಡ ಹಬ್ಬ ஈஸ்டர். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்மஸ் கூட ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து என்னது, பிறந்த நாள். எல்லாரும் பிறந்திருக்கிறாங்க இல்லையா, நமக்கு எல்லாமே தெரியும். ஜூலா கூட பிறந்த அப்படி, அவ கூட பிறந்த நாள் கொண்டாடுற அப்படி இல்லையா. என்னைக்கு உன் பிறந்த நாள்? ஆகஸ்ட். ஜோரா பேச, இட்லி வடை சாப்பிட்ட தானே. ஆகஸ்ட் 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு பிரியாணிக்கு போயிடலாம். சரி, எல்லாத்துக்கும் பிறந்த நாள் இருக்குது. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் மரித்து மறுபடியும் பிறக்கிற நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஈஸ்டர். அதனால அதுக்கு விட பெரிய கொண்டாட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. யார் வேணாலும் பிறக்கலாம். காந்தி வேணாலும் பிறந்த அப்படி, இல்லை புத்தா கூட பிறந்த அப்படி, எல்லாரும் பிறந்தாங்க. ஆனால் மறுபடியும் யாரும் பிறக்கவே இல்லை. பிறந்தது ஒரே ஒரு தேவன், அது இயேசு கிறிஸ்து. அதனால ஈஸ்டர் தான். ஹல்லேலூயா. அதனால நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க. புது ட்ரெஸ் இருந்தால் புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி வாங்க, தலை நிமிர்ந்து வாங்க. எப்படி வரணும்? தலை நிமிர்ந்து வரணும். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கோ கொண்டாடுறாங்க, எதுக்கோ மத்தாளமெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் உயிர் தெழுந்த தேவனுக்கு ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கூட சந்தோஷமான நாள் நம்ம தான். ஏன்னா அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன ஆகுன்னே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம செத்துட்டா நமக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்குது என்று. ஹல்லேலூயா. அதனால் ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಗಾದಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೊಡಿಸಿದ್ರಲ್ಲ, ಅದನ್ನೆಲ್ಲ ಹಾಕ್ಕೊಂಬನ್ನಿ. ಸರಿನಾ? ಇದನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬೇಕು, ஈஸ்டருக்கு தரிசಬೇಕು, உகாதிகல்ல. ಯಾವುದಕ್ಕೆ? ஈஸ்டருக்கு. ஆமாம், அதுதான் சந்தோஷமான நாள். அதுக்கு விட பெரிய பண்டிகை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா பார்க்கணுங்கிற சரி, என்ன எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும். அப்போ சொல்லுங்கள், என் தேவன் உயிரோடு எழுந்தார், அதை கொண்டாட நாங்கள் போகிறோம் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஈஸ்டரும் ஒரே ஆராதனை தான் இருக்கும். அன்றைக்கி திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஆனால் திருவிருந்து ஆராதனை ஆனப்பினால சாப்பாடு அன்றைக்கி இருக்காது. ஏன் சாப்பாடு இருக்காதுன்னா, ஏன்னா அன்றைக்கி உங்கள் இஷ்டப்படி சந்தோஷமாக வீட்டில் கொண்டாடுங்க. என்ன வேணாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. வெறும் சிக்கன் மாத்திரம் வாங்காதீங்க, மட்டனும் வாங்குங்க, மீனும் வாங்குங்க. ஒரு 4-5 என்ன பண்ணுங்க, விதவிதமாக நீங்கள் அன்றைக்கி பண்ணுங்க. அதனால நாங்கள் சீக்கிரமாக 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக ஆரம்பித்து 10:30 முடிச்சிடலாம். நம்ம லேட் பண்ணவே மாட்டோம். சீக்கிரமாக நம்ம போய் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு அவங்களுக்கும் வேணா சாப்பாடு போட்டு சொல்லுங்கள், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் அதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம் என்று சொல்லி 4 பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு கூட போட்டு என்ன பண்ணுங்க, போட்டு கொடுங்க. இல்லை போய் அவங்கள வீட்டுக்கும் வர வைங்க. அதுக்கு தான் இங்கே சாப்பாடு இல்லை. புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த மாதம் நம்ம சாப்பாடு ஒன்று என்னது நம்ம சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதம் ஈஸ்டர் இருக்கிறபடினாலே நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் குட் ஃப்ரைடேவும் ஒரே ஆராதனை, ஈஸ்டரும் ஒரே ஆராதனை 9 மணிக்கு இருக்கும். கவலைப்படாமல் நீங்கள் தைரியமாக வாங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக போய் நாமளும் மற்ற ஜனங்களுக்கு ஈஸ்டர் பற்றி நம்ம சொல்லலாம். இது எல்லாவற்றையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
நாளைக்கு மத்தியானம் வைக்கலாமா? சந்தோஷமா? சரி. அப்போ நாளைக்கு மத்தியானம் சந்திரா சிஸ்டர் வீட்டில் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி, அதனால் லீவ் இருக்கிறவங்க வாங்க. சரியா? லீவ் இல்லாதவங்க நீங்கள் வேலைக்கு போகலாம். இல்லை லீவ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் முதலே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எத்தனும் காலையில் 9 மணிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடணும் யாரெல்லாம் வரீங்கன்னு. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. என்னதுக்கு கவலைப்படாதீங்க? எது குறித்தும் கவலைப்படாதீங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ப்ரேயரில் அட்டெண்ட் பண்ணுறதை நீங்கள் வாஞ்சியாக நீங்கள் இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன்தான் கடந்த வாரம் முழுவதும் தேவன் அற்புதமாக நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். நாம் தேவனுக்காக ஏதாவது நம்ம செய்யணும் என்று சொன்னால், ஒன்று நம்ம ஆராதிக்கலாம், இல்லை தேவனுக்கு கொடுத்தும் நம்ம ஆராதிக்கலாம். இல்லைங்களா? மன்னிச்சிருவார் ஆண்டவர். இப்போ வந்துட்டா எத்தனை பேர் நாம் பரலோக போக ரெடியாக இருக்கிறோம்? ரெடியாக இருக்கிறீங்க? ರೆಡಿಯಾಗಿ இருக்கிறோம். ದೇವ್ರು ಬಂದರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இல்லைங்களா? ரெடியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்களா? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பயமாக இருக்குது. இல்லை எத்தனை பேர் போகிறோன்னு இல்லையா? அப்போ தேவன் நம்முடைய ஆண்டவர் வந்தார்னா நாம் என்ன பண்ணுவோமா? அவரோடு நாம் போவோம் என்று நிச்சயம் நமக்கு என்ன பண்ணணுமா? இருக்கணும். இல்லைங்களா? ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9. 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? 1 கொரிந்தியன் 6th chapter 9th verse. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றதில்லையா? சுதந்தரிப்பதில்லை. இவங்கெல்லாம் தேவன் வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்களேன். போக மாட்டாங்க. இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ಓದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಹೌದು, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವರೆಲ್ಲ ಏನಾಗಲ್ಲ. ಯಾರ್ಯಾರು? ಜಾರರು, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡೋರು, ವಿಭಚಾರಿಗಳು, ಕಳ್ಳರು, ಯಾರು? ಲೋಭಿಗಳು, ಕುಡುಕರು, ಇವರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ இப்போ இயேசுவே வாரம் மாறனாதான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் இச்சை, ஆசை. என்னது? ஆசை. என்னென்ன மேல ஆசை இருக்குது என்று உங்களுக்கு தான் தெரியும்.
ಯಾರ್ಯಾರ ಮೇಲೆ ಯಾರ್ಯಾರ ಹತ್ರ ಏನೇನು ಆಸೆ ಇದೆ ಅಂತ ನಿಮಗೆ ஆமாம் ஆசைகள் என்னென்ன பொய், யாருக்கு என்ன அநியாயம் பண்ணோம், இன்னும் கடன் வாங்கிட்டு இன்னும் நம்ம கடன் கொடுக்கலன்னா சீக்கிரம் கடன் கொடுத்துருங்க. கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறீங்க? யாருக்கு அடிமையாக இருக்கிறீங்க? வாங்கினவங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோகம் போவீங்களா? நம்ம அதனால் நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சரிப்படுத்த வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறது? நிறைவேற போகிறது. ஆண்டவர் சீக்கிரமாக என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அப்போ வரப்போகிறார் என்று சொல்லும்போது இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்றைக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இந்த குறித்தோளை நீங்கள் ஞாபகம் வைக்கும் போதெல்லாம், இந்த குறித்தோளை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்கள் சீக்கிரமாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு, இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ண போகுது? நிறைவேறுகிறது. அதனால நானும் என்ன பண்ண வேண்டும்? கடைசியாக நான் என்ன பண்ண வேண்டும்? உங்களுக்காக நான் அந்த ராஜ்யத்தில் வரும்படியாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಅದು ಒಂದು ನಮಗೆ ಇರ್ಕಣ. ಇದೆಲ್ಲ ಇದ್ರೇನೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಆಗೋದು ಸಾಧ್ಯ. ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನೇನು ಇದ್ರಲ್ಲಿ ಬರ್ದಿದೆಯೋ ಅದೆಲ್ಲ ನಮ್ಮೊಳಗೆ ಇತ್ತು ಅಂದರೆ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ. ஆமாம். ஐயோ நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு ஆசையே இல்லைங்க, எனக்கு கோல்டு மேலே ஆசை இல்லை, எனக்கு அது மேலே ஆசை இல்லை, எனக்கு ஆசையே. ஆமாம், சிலருக்கெல்லாம் கோல்டு மேலே ஆசை இருக்காது, ஆனால் விதவிதமான புடவைக்கு மேலே ஆசை இருக்கும். கலர் கலரான புடவைகள் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப, இவங்க நினச்சிட்டாங்க கோல்டு போடாமல் இருந்தால் நான் பரலோகம் போயிடுறேன். புடவை மேலே ஆசை இருந்தாலும் நீங்கள் பரலோகம் போகிறது கஷ்டம்தான். விதவிதமான பிராண்டட் ட்ரெஸ்ஸு வாங்கி அது மேலே ஆசை இருந்தால் கூட உங்களுக்கு போகிறதுக்கு. ஆமாம், ஐயோ நான் இதுதான் வாங்கணும், நான் இந்த மாதிரி பெல்ட்டு தான் நான் போடணும் இல்லையா? அனுராக் தாக்கூர் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ண, அப்படி மாட்டு லெதர் பெல்ட்டை போட்டிருந்தா. அப்படி எந்த பிராண்ட் அது? எல்வி பிராண்டடு பெல்ட் போட்டுட்டு இருந்தான். ஆனால் அவன் என்ன பேசுகிறான்? மாட்டை கொள்ளக்கூடாதுன்னு. ஆனால் அவன் என்ன பெல்ட் போட்டுட்டு இருந்தான்? மாட்டு தோழனோட. எவ்வளோ தெரியுங்களா அது? 80,000 ரூபாய் பெல்ட் அது. எவ்வளோ? ஆமாம், அப்படி அவனுங்கெல்லாம் ஏமாத்துவானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? அதனால நீங்கள்லாம் அப்படியெல்லாம் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு தங்கம் மேலே ஆசை இருக்காது, ஆனால் iPhone 17 தான் வேணும்னு ஒன்று உட்காந்துட்டு இருக்குது. iPhone 17 Pro வேணும்னு. ஆமாம், எது மேலே உங்களுடைய ஆசைகள் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டா, அதுக்கு தான் டிபிஎங்காரங்க வெள்ளை புடவையே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது நல்லது தான் ஒரு விஷயத்தில். எனக்கே இப்போ தெரியல எத்தனை ஷர்ட் இருக்குது ஒயிட்டுன்னு. ஒரே ஷர்ட் போட்டுட்டு வந்தாலும் யாருக்கும் தெரியாது. அதே போட்டுட்டு வந்தால் வாரம் வாரம் போட்டுட்டு வந்தால் கூட யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால தேவன் வருகிறார்.
இந்த தீர்க்க தரிசனமும் அது என்ன ஆகுமா, அது நிறைவேறும். அதற்காக நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள், ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தைரியமாக அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த சாவுக்கு போனாலும் நம்ம தைரியமாக இருக்க முடியும். ஏனென்றால் இவர்கள் எப்பேற்பட்ட ஜனமா, வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 நீங்கள் வாசித்தீர்கள், 15 நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்படி இருக்கும். 1 தெசலோனிக்கேயன்ஸ் 4th chapter 15th verse. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். யார் எந்திரிப்பாங்களாம்? கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்தால்தான், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தால்தான் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் வருகை தாமதமானால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் உயிரோடு நீங்கள் எந்திரிப்பீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே என்று சொன்னால் இதுக்கு முன்பாக வாசித்த எல்லா காரியத்தையும் நீங்கள் நிறைவேற்றினால்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்த ஜனங்கள் என்று சொல்ல முடியும், இல்லைங்களா? கன்னடத்தில் வாசிச்சிருங்க. என்ன 2 பேர் கன்னಡத்தில் இருக்கணும். ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುನಲ್ಲಿ ಸತ್ತವರು ಮೊದಲು ಎದ್ದು ಬರುವರು, ಆಮೇಲೆ ಸಾಕು. ಕ್ರಿಸ್ತು ಒಳಗೆ ಮರಿದ. அப்போ கிறிஸ்து ಒಳಗೆ ನಾವು ಸಾಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆಸೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಸುಳ್ಳು, ಅನ್ಯಾಯ ಇದೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬಾರ್ದು, ಇದೆಲ್ಲ ಇರಬಾರ್ದು. அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துட்டேன்னு நம்ம சொல்லவே முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தேன் என்றால் இதெல்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வெறும் கல்லறையில் மாத்திரம் என்னது ஐ ஃபாட் ஏ குட் ஃபைட் அப்படின்னு கல்லறையில் போட்டுட்டா பரலோகம் போயிட முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லி கல்லறையில் அப்படியே நீட்டாக பேர் போட்டு எழுதி அதை அப்படியே நட்டு வச்சுட்டா பரலோகம் நம்ம என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அதனால் நீங்கள் கல்லறையில் மேலே கல் வைக்கிறதே விட்டுருங்க. அப்படியெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், பயமாக இருக்குதா? நாங்களும் முதல்ல சொல்லி வைக்கிறோம் இல்லையா, இந்த டிசைனில் வைங்க அப்படின்னு. அல்ல, அப்படி இது யோசனை இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. ஏனென்றால் பரலோகம் போக வேண்டும் என்றால் அநீதி என்ன பண்ணாதான் பரலோகத்தில் நுழையாது, உள்ள நுழையாது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும்போது தான் நாம் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த இடத்துல போக முடியும். புரியுதுங்களா, புரியலையா? இல்லை பயமாக இருந்தால் அப்படியே வேணா மாற்றிடலாம். இதெல்லாம் உண்மை. நீங்கள் பயப்படுறீங்களோ பயப்படலையோ, திஸ் இஸ் த ஃபேக்ட். நோபடி கேன் சேஞ்ச் இட். இதுதான் உண்மை. இதை விட்டு நம்ம மாற்றவே முடியாது. பரலோகம் போகணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே முதலாவது மரிக்கணும். இல்லை உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவனை போல நீங்கள் இருக்கணும். இது 2 இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய வருகைக்கு நம்ம போக முடியும். இது மிக சீக்கிரம் நடக்க போகிறது, அதி சீக்கிரத்தில் இது நடக்க போகிறது.
நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கு இஸ்ரேலில் நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, தேவாலயத்துக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா ஆண்டவர் வந்துடுவார். அந்த இடத்துக்காக தான் இன்றைக்கும் அது என்ன ஆகிட்டு இருக்குது, போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு இடம் கிடைக்குதோ அன்றைக்கு ஆண்டவர் இந்த வானத்தில் அவர் வரப்போகிறார், மேகத்தின் நடுவில் அவர் வரப்போகிறார். ஏனென்றால் மூன்றாவது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அவ்வளோ ஜாக்கிரதையை நம்ம இருக்கணும். இந்த குறித்தோள் நாயர் உங்களை அதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த குறித்தோள் நாயர் வெறும் ஹிஸ்டரி மாத்திரம் அல்ல. இந்த குறித்தோள் ஏன் இன்னைக்கு உங்களை கையை இப்படி ஆட்ட சொன்னேன், குறித்தோலை வைத்து ஆட்ட சொன்னேன்னா, இது வெறும் அன்றைக்கு மாத்திரமல்ல. வாசிப்போம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு நாம் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும், ಪ್ರಕಟಣೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 9, ரெவலேஷன் 7:9. சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரையிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளின் குருத்தோழர்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. திரளான ஜனங்கள், வித்தியாசமான ஜாதிகள் இல்லையா? கன்னடத்தில் எப்படி போட்டிருக்குது? ಅವರು ಯಾರಾಗಿದ್ರು? ಸಕಲ ಜನಾಂಗಗಳ ಕುಲ ಪ್ರಜೆಗಳು. ಹೌದು, ಸಕಲ ಭಾಷೆಗಳನ್ನು ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குறித்தோள் வெறும் ஹிஸ்டரி மாத்திரமல்ல, ஒரு நாள் வரப்போகிறது. அங்கேயும் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கன்னடா பேசுகிறவங்களும் இருப்பாங்க, தெலுங்கு பேசுகிறவங்களும் இருப்பாங்க, மலையாளம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க, தமிழ் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? குறித்தோலை கையை வைத்து தேவனை என்ன பண்ணுவாங்களாம்? ஆராதனை பண்ணுவாங்களாம். என்னென்னு ஆராதனை பண்ணுவாங்க? என்னை ரட்சித்த ஆண்டவருக்காக நான் ಸ್ತೋತ್ರம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿರುವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதி ஜனங்களும், அங்கே எந்த ஜாதி எந்த ஜனமும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களாம்? ஆமாம், அதை தான் இன்னைக்கு டெய்லி நீங்கள் வாரம் குறித்தோலை வைத்து நீங்கள் பாடினீங்கன்னா கூட அது சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? நம்மை ஞாபகப்படுத்தும், என் ஆண்டவர் வரப்போகிறார். நான் பரலோகத்தில் இந்த குறித்தோலை இதே மாதிரி நானும் அந்த இடத்துல சொல்லுங்களேன். டவுட்டா இருக்கா? சொல்லுங்க. அப்படின்னு ஆராதிப்பேன். அது ஒன்று, நான் ஒரு வருஷம் ஒன்றுமே இல்லை, ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. 2000 வருஷம் ஆச்சு, மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அதுக்கு அடுத்தது வந்த பின்பு
நாம் ஒரு நாளிலே எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தில் இதே மறுபடியும் கூப்பிடித்து கரைகளை அசைத்து என் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அதை இன்னைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேவன் உங்களை அன்றைக்கும் அதை நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கும் அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நடந்தது நிறைவேறினதுக்கு விட நிறைவேற போகிற காரியத்தை குறித்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் சந்தோஷப்படுறோமோ துக்கப்படுறோமோ அது நம்முடைய வாழ்க்கை அது தீர்மானம் செய்யும். ஆண்டவர் வரப்போகிறார் என்று நாம் சந்தோஷமாக இருப்போம். எப்போ சந்தோஷமாக இருப்போம்? நாம் ஆயத்தமாக இருந்தால். நாம் எப்போ துக்கமாக இருப்போம்? நம்ம ஆயத்தம் இல்லாதபடி இருந்தால் நமக்கு ஐயோ பயம் இருக்கும். ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு வந்து விட்டார், நான் என்ன பண்ணுவேன்? நான் போக முடியுமா? நான் போக முடியாதா? ದೇವರು ಇವತ್ತು ಬಂದುಬಿಟ್ರೆ ನಾನು ಹೋಗೋಕ್ಕಾಗತ್ತಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನಮಗೆ ಯಾವಾಗಿರುತ್ತೆ? ಭಯ ಇರುತ್ತೆ. ಯಾವಾಗ ನಾವು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಇಲ್ಲದೇ ಇದ್ದಾಗ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಗ, ಬೇರೆಯವರಿಗೆ ಮೋಸ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಗ, ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಗ, ಬೇರೆ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ஆசை இட்டாக, இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு குறித்தோள் ஞாயிறும் தேவன் வராவிட்டால் ஒன்று ஞாபகத்தில் வர வேண்டும், இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற காலம் நெருங்கிருச்சு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் நமக்கு இதை பார்த்து நமக்கு அது ஞாபகத்துக்கு வர வேண்டும். எப்பெல்லாம் இது கையில் பிடிக்கிறோமோ அப்பெல்லாம் ஐயோ நான் ஒரு நாளில் இது நான் மறுபடியும் பிடிப்பேன் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த குறித்தோள் நியாயம் அந்த நிச்சயம் நமக்கு கண்டிப்பாக தர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், கூடி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அடுத்த நாம் இந்த குறித்தோள் ஞாயிறு பார்க்கிறோமோ பார்க்கவும் மாட்டோமோ என்று நமக்கு நிச்சயம் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் அடுத்த குறித்தோள் ஞாயிறத்துக்குள்ள ஆண்டவர் வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்பட தேவையே இல்லை. இந்த சண்டையே பெருசாகி அது எல்லாம் மாறிவிட்டால் அடுத்த வருஷம் வரைக்கும் டைம் இருக்கவே இருக்காது நம்மளுக்கு. புரியுதுங்களா? புரியலையா? அப்போ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சமீபமாய் ஆண்டவர் வருகிறார். நாம் நீதிமானாய் மாறும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பரலோகத்துக்காக நாம் ஆயத்தமாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்திலே நாம் மறுபடியும் இந்த குறித்தோலை பிடித்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பேற்பட்ட நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்கலாம். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த குறித்தோள் ஞாயிறு நம்மை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதை நாம் மறுபடியும் இந்த குறித்தோள் பரலோகத்தில் வைத்து உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்க, உம்முடைய சிங்காசனத்தின் முன்பாக நாம் ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, என் தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பரலோகத்தில் ஆமாண்டவரே அப்பேற்பட்ட காரியம் நடக்க போகும்போது யாரும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வருகையில் யாரும் கைவிடப்படக்கூடாதப்பா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே கைகளை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் குறித்தோல் பிடிக்கிறதல்ல உண்மை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாளிலே அந்த இடத்துல குறித்தோலை வைத்து ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்துக்கு கீழே ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தின் நடுவில் ஆண்டவரே நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து என் தேவன் இரட்சகர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி ஆராதனை செய்கிறதான் எங்களுக்கு நிச்சயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கள் ஆண்டவரே. அநீதி நாங்கள் இன்னும் செய்து கொண்டு இருந்தால் எங்களை நீதிமானாக மாற்றும் அப்பா. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நீதியாக எங்களை நீதிமானாக ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிவாக புஷ்பாண்டி ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே. உம்மை ஸ்துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைஞ்சிருக்கின்ற பரலோக தகப்பனே, இந்த நீங்க வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே.
உம்முடைய வரவு சமீபம் வந்து பல முறை ஆண்டவரே பல அடையாளங்களும் அடியனை வெளிப்படுத்தி தந்திருக்குது ஆண்டவரே. தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ பிரியமானவரே இந்த வரும்போது நாங்கள் உம்மிடத்தில் வருவார் எங்கள் சபையாയിട്ട് ஆயுதப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபையை ஒரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரியமான மனவாட்டியே வாருங்கள் என்று சொல்லும்போ தேவனே உம்மோடப்பம் ஆண்டவரே கல்யாணத்தில் பங்கு கொடுக்குவார். நாங்கள் ஒருத்தரும் ஆயுதமாக வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஒருத்தரும் ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. ஓரோ பிள்ளைகளை சிறு குழந்தைகள் அடக்கம் முது வயசாயிருக்கிற எல்லாவரும் ஆண்டவரே அவேத வசனத்தினால கிருதயங்களை பொறுத்த சேதனம் செய்து உமக்கு பிரியமாய் வாழ்வார் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எப்போ நீங்க வருவது எங்களுக்கு தெரியாது. பிதாவின் அல்லாமல் குமாரன் வருந்தது யாருக்கும் தெரியாது ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்திய ஆகாசத்தில் நீங்க வரும்போது கொடானு கொடி தேவ தூதரோடொப்பம் வருவோம். நாங்கள் எங்களை ஆயுதப்படுத்தி அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் வருவான் எங்களை ஒரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த காலை நீங்க ஒருத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கேட்கின்ற அநேக ஜாதி ஜனங்கள் உண்மை அறியதுக்கு வழி குறிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கல்லின் நம்ம ஆண்டவரே மரத்தினை நமஸ்கரிக்கின்றவர்கள் மெய்யான தேவனை தேடி வருவான் ஒரிக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க தான் மெய்யான தேவனை அறிய வேண்டும் ஆண்டவரே. தேசத்துக்கு சமாதானத்தை தர வேண்டும் அப்பா. உங்களோட வருகைக்காயிட்டு சமாதான தேவனான இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அநேக ஜாதி ஜனங்கள் அறியதுக்கு ஆண்டவரே அரசாங்கம் முதல் ஆண்டவரே ராஜாக்கன்மார் வரை அறிய வேண்டும். இயேசு தான் மெய்யான தேவன் வந்து உங்களோட வருகைக்கு ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. ஓரோருத்தரும் ஆயுதப்படுத்தும். இவ்வசனம் கேட்டு ஆரும் வீணாய் போக கூடாது. வசனம் போன் மூலமாய் கேட்கின்றவரும் யூடியூப்ல கேட்கின்றவர் எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. வீணாக கூடாது ஆண்டவரே. உங்க அப்பத்தை தண்ணீர் மேல போட்டு 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தரும் என்று சொன்ன தேவன் அப்பா. நாங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தை தேவதாசன் போட்டு இருக்குது ஆண்டவரே அது கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க. வேத வசனம் இருவரமும் கருப்புள்ள பட்டயம் வந்து ஆண்டவரே அதே மாதிரி வேத வசனம் கிரியை செய்யட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமாய் நேசிക്കുന്നவராய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுந்தவராய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே பிரீதி உள்ளவராய் ஓரோ தலைமுறைகளை ஆண்டவரே நீங்க எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. வீணாக கூடாதப்பா வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களே ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. அடியனே ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. வேத வசனத்தினாலே அடியனே கிருதயத்தை சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. எங்களை ஓரோருத்தரும் சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. வேத வசன பட்டயத்தினாலே எங்களோட கிருதயங்களை ஆண்டவரே சுத்தப்படுத்தி உங்களோட வருகைக்கு ஆயுதப்படுத்திக் கொள்ளும். கேட்ட வசனத்தின்படி ஓரோருத்தரும் பலப்படுத்தும். மீதியான நேரம் ஆண்டவரே பிள்ளைகள் ஓரோருத்தரும் இந்த மாசம் முழுவதும் நடத்தியது போல வரும் மாசங்களும் நடத்தும். கிருபையும் சமாதானம் பாதுகாப்பு மக்கள் மேல் இருக்க வேண்டும். மீட்பெரும் ரட்சகனாய் இயேசுவிலே வேண்டி ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரணையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I request Datta to pray for the offering as well as the word of the Lord. Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah, Lord. Oh, hallelujah. Our loving and gracious Father, thank you for giving this wonderful opportunity for praising and worshiping you, Lord. Thank you, Lord, for being with us until this day, until this time. Thank you for your goodness, Lord. Oh, hallelujah. Thank you, Lord, for everything you have given to us, Lord. Oh, hallelujah. Thank you for the offering that you have helped us, able us to give for your kingdom, Lord. Oh, hallelujah. Because you love the cheerful giver, Lord. Oh, hallelujah. Help us to give every one of us, Lord. Oh, hallelujah. Cheerfully for your kingdom's work, Lord. Oh, hallelujah. So that we will be a part of your kingdom, Lord. Oh, hallelujah. Lord, oh, hallelujah, Lord. Thank you, Lord. Thank you, Master, for everything you have done in our lives. Oh, hallelujah. Lord, now also, Lord, I pray for the word you have kept for us, Lord. We believe it is to edify us. It is to change us, Lord. Oh, hallelujah, Lord. Lord, help us, Lord, understand your words. Oh, hallelujah. And help us to be changed as per your will, Lord. Oh, hallelujah, Lord. Lord, I pray for your servant, Lord. Oh, hallelujah, Lord. Lord, let him not convey his message. The word should not be according to his own understanding, but it should be from you, Lord. Oh, hallelujah. Lord, speak to him, anoint him, Lord. Oh, hallelujah, so that he may convey your message to each and every one of
us, Lord. Be with us, lead us and guide us, Lord. Once again, I commit each and every one of us in your mighty hands, the hands which has raised for your kingdom, Lord. Oh, hallelujah, into your mighty hands. Let your blessed will be done alone in our lives, Lord. In Jesus' name, I can pray. Amen. ஆமென். உட்காருவோம். தேவன் அருமையாக நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார் என்று மறுபடியும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவன் வந்து நம்மை அவர் சும்மா ஏதோ இந்த இடத்துல உங்களை கொண்டுட்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதோ தற்செயலாக இந்த இடத்துல வரல. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿಲ್ಲ. ஏனென்றால் வந்தது ஒவ்வொருவரும் தேவனுக்கு அது தெரியும். தேவன் ஒவ்வொருவரையும் பார்க்கிற காண்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லைங்களா? அதனால தேவன் வந்து அவர் எவ்வளோ நன்மை இல்லை எவ்வளோ அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார் என்று யோசிக்கும்போது நிச்சயமாகவே அது வந்து ஒரு உண்மையாய் அதை வந்து நம்ம வந்து யோகிக்கவே முடியாது. இவ்வளோ அன்பு ஆண்டவர் ஏன் நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனாலும் தேவன் நமக்கு இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், நாம் அவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசிக்கிற ஒரு நாள் தான் இன்றைக்கும் இந்த நேரம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು யோசனை ಮಾಡದೆ ಈ ದಿನ. இந்த நாள் வந்து நமக்கு ஒரு குறித்தோள் ஞாயிறாய் இருக்கலாம். உலகம் எங்கும் பாம் சண்டே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம், அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் சரிதான். குறித்தோள் ஞாயிறு என்று சொல்லும்போது ஒரு எப்படி என்று சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன ஆயிற்று, அது நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுகிற நாள் தான் இந்த நாள். ஒரு ப்ராஃபஸி என்னாச்சு, அது நிறைவேறிச்சு. அந்த ப்ராஃபஸி என்னவென்றால் அது வந்து 400 கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்பாக சொன்ன ப்ராஃபஸியை தான் நாம் அது நிறைவேற்றினதை நாம் இன்றைக்கும் நினைத்து நாம் அதை என்ன பண்ணுகிறோம், நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அது என்ன ப்ராஃபஸியாக இருந்தது என்று நாம் பார்க்கும்போது ஜெக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஜெக்கரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் கழுதையின் மேல் ஆமா கழுதை குட்டி மேலே ஏறி வருகிறார் என்று சொல்லி அன்றைக்கு வைத்த ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணுகிறோம், நாம் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு தீர்க்க தரிசனம் 450 வருஷத்துக்கு முன்பாக சொல்லி அது வரைக்கும் என்னாச்சு, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி கொஞ்ச நாளிலே என்ன பார்க்கலாம், ஆண்டவர் பேசவே இல்லை. 400 வருஷம் என்ன பண்ணல, ஆண்டவர் யார் மூலியமாகவும் பேசவே இல்லை, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணுகிறார், அப்படி ஒரு கூட்டமான என்ன வந்தது, தேவதூதர்கள் வந்து மரியா கிட்ட பேசுகிற அப்படின்னு என்ன, ஆமாம் கிருபை பெற்றவளே உன் வாழ்க, நீ என்ன பண்ண போகிறாய், ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது. என்னாகுது, ஆரம்பிக்குது. அப்போ இந்த தீர்க்க தரிசனமும் அதுக்கு இடையில நடக்கும்போது ஆண்டவர் எந்த விதமாக என்ன பேசவே இல்லை, ஒரு வார்த்தையும் ஒரு காரியமே இல்லை.
நிறைய பேர்த்துக்கு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணல, அவர்கள் யூகிக்க கூட இல்லை. அவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் லூக்கால பார்க்கலாம், மார்க்கில் பார்க்கலாம், யோவானில் பார்க்கலாம், எல்லாவற்றிலும் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுகிறாரு, கழுதை மேலே ஏறி வருகிறார் இல்லைங்களா? அப்போ கழுதை மேலே ஏறி வருகிறதை நீங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு சம்பவம் இல்லைங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, 12-13 வாசிக்கும்போது, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு யோவானா 12 மறுநாள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்களுக்கு துவக்கத்திலே அறியவில்லை. ஆமா, இது அந்த சீஷர்கள் அவர்கள் என்ன பண்ணல, அவர்களுக்கு அது புரியல. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிச்சு. இந்த தான் என்ன பண்ணாங்க, ஓசனா ஓசனா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தார்கள். அதை அவர்கள் என்ன பண்ணார்களாம், அது நாம் இன்னைக்கும் கூட என்ன பண்ணுகிறோம், ஓசனா ஓசனா என்று. அது நமக்கு என்ன சொல்லுகிறது, அது நமக்கு புரிகிறது இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உள்ள உட்காருவி சாம், உள்ள உட்காருவி. பரவாயில்ல, ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. அப்போ ஆண்டவர் இதை நிறைவேறுகிறதை ஜான் 12:12 நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் ஒவ்வொரு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதை வைத்தே உலகம் எங்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சந்தோஷமாக அதை கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது நிறைவேறிற்று, ಆಂಡವರು ಬಂದಿಟ್ಟಾರ್, ದೇವರು ಬಂದರು. ಅದರಿಂದ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಸಂತೋಷ. ಈ ದಿನವೂ ನಾವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, இந்த குறித்தோலை நாம் வைத்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நம் குறித்தோள் ஞாயிறு என்று கூட சொல்லி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். நான் இந்த கதைக்கு நான் வரவே இல்லை. ஏன்னா இது என்ன ஆயிற்று, இது முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், தீர்க்க தரிசனம் 500 வருஷம் கழித்து அது நிறைவேறிச்சு. அது 2000 வருஷமாக இன்றைக்கும் நாம் அதை கொண்டாடி கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். இது ஒரு பார்ட். இதுதான் இந்த செய்திக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போ குறித்தோள் ஞாயிறு எல்லா பக்கமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அருமையாக அவர் தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி இன்றைக்கும் எல்லாம் நம்ம பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாம் மறுபடியும் நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரெவலேஷன் 22nd chapter 12th verse. ಪ್ರಕಟಣೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12 ನೀವು ಓದಿ. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமா, ஒன்னொரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால்,
இதோ நான் சீக்கிரமாய் நான் வருகிறேன், இதோ நான் ಬೇಗನೆ. வாசிங்க, என்ன கன்னடத்தில் வாசிங்க. ஆ ஆ ஆ ಆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ ಓದಿ. 22ರಲ್ಲಿ 11 12. ಇಗೋ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, ಇದಿಗೋ ನಾನು ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, ನಾನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ಆ ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅದೆ. ಸಾಕು. ಇಗೋ ನಾನು ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, ಅವನವನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ಅವನೆಯ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅದೆ. இப்ப ஜோரா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும்போது அவன் செய்த கிரியைகளுக்கு அவன் என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? ஒரு பலனை கொடுக்க போகிறார். ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசனம் 500 வருஷங்கள் கழித்து அது நிறைவேறிச்சு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படுகிறோம். அதற்காக நம்ம இதை கைகளெல்லாம் உயர்த்தி ஹோசன்னா நம்ம பாடுகிறோம். அடுத்ததாக இன்னொன்றும் வருகிறது. என்னன்னு சொல்லுகிறார் ஆண்டவர்? நான் இதோ சீக்கிரமாக வரப்போகிறேன், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பலனை நான் தரப்போகிறேன் என்று. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எத்தனை பேர் இப்போ உண்மையாக சொல்ல முடியும், ஆண்டவர் வரட்டும் மாரநாதா? உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 11 மணி, இப்போ 12 மணிக்கு ஆண்டவர் நீங்க வாங்க, வேண்டாம் இப்போ கூட மன்னிச்சிடுவார். 3/4 மணி நேரம் அழுதா கூட